தமிழெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையுடைய முக்கிய பகுதியை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அது என்ன அரசாணை? கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக அரசு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது. அதனது முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, கடைநிலை ஊழியர்கள் தொடங்கி உயர் அதிகாரிகள் வரை யார் மீதாவது ஊழல் புகார் எழுமானால் அதை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டுமானால் தானாக உடனே செய்துவிட முடியாது, அனுமதி பெற்று அரசின் அனுமதி பெற்றுத்தான் செய்ய முடியும் அப்படின்னு அரசாணையை பிறப்பிக்கிறது. இது வியப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது சாதாரண ஊழியர்கள் தொடங்கி IAS IPS அதிகாரிகள் வரைக்கும் யார் மேல புகார் பதிவு செய்யணும், விசாரணை நடத்தணும்னாலும் அனுமதி தேவை அப்படிங்கிற அம்சம் வருகிறது. இது சற்றே முன்னோக்கி பார்த்து வேறு சில விவகாரங்களோடு சேர்த்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இதற்கு முன்பு IAS IPS அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட விதிவிலக்கு இருந்தது. அவங்க மேல ஒரு புகார் எடுத்து விசாரிக்கணும்னா மட்டும்தான் அரசு கிட்ட அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இது என்ன பாரபட்சம்? சாதாரண ஊழியர்களுக்கு ஒரு சட்டம், அரசு IAS IPS அதிகாரிகளுக்கு ஒரு சட்டமா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விதிவிலக்கு IPS IAS அதிகாரிகளுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு இருப்பது அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்காது, சட்டப்படி சரியாக இருக்காது அப்படின்னு வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் சுட்டிக்காட்டி போடப்படுகிறது. சரி, IAS IPS அதிகாரிகளுக்கு விதிவிலக்கு வேண்டாம், எல்லாருக்கும் விதிவிலக்கு கொடுத்துருவோம் என்ற ரீதியில இந்த ஒரு அரசாணையானது வருகிறது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல அரசு அனுமதி பெற வேண்டும், இந்த மாதிரியான அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மீது விசாரணை நடத்த அரசு அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற அம்சமானது ரத்து செய்யப்படுகிறது. இது ஒரு இருமுனை கத்தியாக அரசு ஊழியர்கள் தரப்புல சில அரசு அலுவலர்கள் சங்கம் எல்லாம் பார்க்கிறது. எங்களை பழிவாங்க அதை பயன்படுத்துவாங்க ஆகிய காரணத்தினால இதுல சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதனால அரசுடைய ஆணையானது நாங்கள் ஏற்கின்றோம் அப்படின்னு அரசும் சொல்கிறது, சில அமைப்புகளும் சொல்கின்றன. ஆனால் இது ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை பலகீனப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு தொடர்ந்தவங்களுடைய கன்டென்ஷன். உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய நிலை குறித்து, அரசு ஊழல் தடுப்புக்கு எடுத்து வரக்கூடிய நடைமுறைகள், இந்த விவகாரத்தில் கையாண்ட வழிமுறைகள், நடைமுறைகள் இவையெல்லாம் நம் முன் விவாதத்துக்கு உட்படுகின்றன. விவாதிப்போம். லஞ்ச புகாரில் நீதிமன்ற உத்தரவு காலத்தின் கட்டாயமா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட திரு செல்வராஜ் மற்றும் நம்முடைய இணைகிறார் தமிழ்நாடு அரசு அலுவலர் கழகத்துடைய தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். சமூக சமத்துவ படையுடைய தலைவர் முன்னாள் IAS அதிகாரி சிவகாமி IAS அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு சிவ இளங்கோ அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி ஆப்வியஸ்லி அதிமுகவுடைய திரு செல்வராஜ் அவர்களுக்கு. IAS IPS அதிகாரிகள் மீது புகார் வந்தா லஞ்ச ஒழிப்புத்துறை தானா எடுத்துட முடியாத நடவடிக்கை, அரசுடைய அனுமதி கருத்து எல்லாம் பெறணும் அப்படிங்கிறது முன்பு இருந்த நிலை. இதென்ன நியாயம்? அவங்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த விதிவிலக்கு அப்படின்னு தான் வழக்கு தொடர்றாங்க. ஆனா பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறது. உயரதிகாரிகளே இந்த கிளார்க், பியூன் அப்படின்னு எல்லாருக்குமே யார் மேல புகார் வந்தாலும் அனுமதி பெறணும் அப்படிங்கிறது. இது ஊழல் ஒழிப்பு, ஊழல் தடுப்பு, இதை கையாளுதல், இந்த நடைமுறை வழிமுறைகள்ல பலப்படுத்துமா, அதற்கு பலம் சேர்க்குமா, அல்ல பலகீனம் செய்யக்கூடிய செயலா? பலகீனம் சேர்க்கக்கூடிய செயலா கருதியதுனால்தானே உயர்நீதிமன்றம் அதை ரத்து செஞ்சிருக்கு. அதாவது தமிழக அரசு நீங்க சொன்ன 1988 அன்றைய அரசு ஊழியர்களில் உயர்நிலையில் இருக்கிற IPS IAS அதிகாரிகள் யாராவது தவறு செய்ததாக சொன்னால் அந்த தவறை பதிவு செய்வதற்கு முன்பாக காவல்துறை அனுமதி பெற வேண்டும் என்றும், அதற்கு விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்கிறது. அந்த கமிஷனர் என்பது தலைமைச் செயலாளர், அவர்களோடு இருக்கிற அதிகாரிகள், அவர்கள் விசாரித்து இவர்கள் செய்தது தவறு இருக்கிறது என்று ஆய்ந்து கண்டுபிடித்து அவர்கள் அனுமதி கொடுத்தால் வழக்கு தொடுக்க முடியும் என்று இருந்தது. அதை எதிர்த்து தான் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார். அந்த வழக்கில் இன்றைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி இன்றைய நம்முடைய அரசு ஒரு ஆணையை அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த அரசு அதிகாரிகள் இவர் கேட்கிற கேள்வியை வழக்கறிஞர் கேட்டுக்கிற தொகுத்ததை
அரசு 88ல வந்து உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் கேட்கணுங்கிறாங்களே, கடைநிலை ஊழியர்களா இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய நிலைமை பாவம். அவங்க மேல யார் வேணாலும் வழக்கு தொடுக்கலான் இருக்கு. அப்படி கேட்கல. எதுக்கு பாரபட்சம் இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மட்டும் விலக்கு? ஆர்டிகல் 14 எல்லாம் எல்லாரும் சமம்னு சொல்லுது. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஏன் விலக்கு அப்படின்னு கேட்குது. சரி, எல்லாருக்கும் விலக்கு, பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் இருக்கணும். அதுக்காக இது வழக்கு தொடுத்தார். இது எப்படி இருக்குன்னா எதுக்கு மந்திரிக்கு மட்டும் சைரன் விளக்கு, எதுக்கு மந்திரிக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னா, சரி மந்திரி விட்டு தோட்டக்காரர், ஊழியர், எல்லா அரசு ஊழியர்கள், எம்எல்ஏ, கவுன்சிலர் எல்லாருக்கும் சைரன் கொடுத்துருவோம், எல்லாருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தா எப்படி இருக்குமோ அது போல இல்லையா? அந்த மாதிரி இது கிடையாது. இது வாழ்க்கை பிரச்சனை. அரசு ஊழியர்கள் வந்து நம்ம வந்து அவங்களோட விளையாடக்கூடாது. கடைநிலை ஊழியர்களுக்கு இவங்களுக்கு ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும்னு அவர் வழக்கு தொடுத்ததுனால தமிழக அரசு பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன சொல்லுது, உயர்நிலை அதிகாரியிலிருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தவறாக லஞ்சம் வாங்கினார் என்று யாராவது சொன்னால் அதற்கு இந்த விஜிலன்ஸ் கமிஷன்ல சொல்லி அனுமதி வாங்கிக்கணும்னு சொல்றாங்க காவல்துறைக்கு. ஒரே நிமிஷம், அதுல என்ன இருக்கிற சூழ்நிலை என்னன்னாக்கா, சில நேரங்களில் ஒரு சிலர்கள் வந்து அதிகாரிகளை போய் அணுகுறாங்க. அவங்க வந்து ஒரு கடமையை வந்து முறையா செய்யக்கூடிய அதிகாரியா இருந்தாக்கா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய கேட்ட ஃபைல்ல கையெழுத்து போடலைன்னா உடனே அந்த அதிகாரி மேல தவறான முறையில லஞ்சம் கேட்கிறாருங்கிற மாதிரி இவங்களே ஜோடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. பழிவாங்குற நடவடிக்கை இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால புகார் அப்படின்னா அது பொய்யான புகார் அப்படின்னு நிரூபணமாகி அவர் வெளியில வந்து விடுவார். அவர் உயர்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கீழே இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அதிகாரியும் பாதிக்க கூடாது. புகார் பதிவு செய்யறதுலயே பிரச்சனை அப்படின்னா அதற்கே அது பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் என்ன செஞ்சதுனாக்கா, தலைமை செயலாளர் தலைமையில விஜிலன்ஸ் கமிஷன் ஒன்று அமைச்சு அவர் தலைமையில 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க வந்து இது இருக்கக்கூடிய ஒருவர் மீது புகார் அப்படின்னா ஒரு உயர் அதிகாரியோ சாதாரண அதிகாரியோ ஏதோ நிலையில அது வந்து அரசுகிட்டே அனுமதி பெறணும் அப்படிங்கும் போது அதை வந்து பலகீனப்படுத்திடாதா? ஒரு மிகுந்த செல்வாக்கு படைத்தவர் இல்ல ஒரு நல்ல இன்ஃபுளுன்ஸ் படைத்தவர் அப்படின்னா அந்த நடைமுறையை அவர் சிறைக்கிறதுக்கான செய்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கம் அரசுக்கு கிடையாது. தவறு யார் செய்திருந்தாலும் தவறு செய்யாதவர்கள் பழி வாங்கப்படக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கிறோம். இதுதான் உண்மை. தவறு செய்தவர்கள் நிச்சயம் பழி வாங்கப்படக்கூடாது, அதுதான் சட்டத்துடைய அடிப்படையும் கூட. அவர் மேல நீங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு வழக்கு போட்டுட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு முதல் நாள் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த வழக்குல அவன் பாவ சாகர மட்டும் ஓய்வூதியம் வாங்க முடியாது, அரசு அதிகாரியா இருந்து குடும்பத்தை நடத்த முடியாம ஒரு கீழ்நிலைக்கு போயிருவாங்க. அப்படிப்பட்ட பாதிப்புக்கு வரக்கூடாது என்கிறதுக்காக அரசு வந்து முதல்லயே ஆராய்ந்து இதுல வந்து தவறு என்கிற முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாங்கிறது அந்த கமிஷன் வச்சிருக்காங்க. தவறே கிடையாது. இதுல வந்து லஞ்சம் வாங்குவரை காப்பாத்துறதுக்கும் கிடையாது, லஞ்சம் வாங்காதவங்க பலியாக கூடாதுங்கிறது தான் அரசு நோக்கம். நிச்சயமா பலியாக கூடாது. ஆனா அவங்க மேல புகார் எடுக்கிறதுல இவ்வளவு சிக்கலே இல்லைங்களே. இது ஒரே துறைதான், ஒரே துறை. இவங்க வந்து காவல்துறை வந்து அங்க அனுப்புவாங்க ஃபைல. இந்த மாதிரி ஒரு மேல சொல்றாங்க. ஒரு நடைமுறைங்கிறது எளிமையா இருந்தா தானே அது வெற்றி பெறும். இவ்வளவு நீங்க வந்து இவ்வளவு எளிமையான வழிமுறைதான். தலைமை செயலாளர் ஒன்றும் ஆகாயத்திலிருந்து பார்ப்பதில்லை. அவர் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் அந்த பணியை செய்கிறார். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சம்பந்தமா அனுமதி வாங்கணும்னாலே அது வந்து சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது கூடாதுன்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு. இது குறிப்பா சொல்ல போனா ஒரு வில்லேஜ் மணிகாரருக்கு போய் ஏதாவது ஒரு காரியத்தை போய் கேட்பாங்க வில்லேஜ்ல, கெடுக்கலன்னு ஒரு 1000 ரூபாய் கவர்லோடு சும்மா கொடுக்கற மாதிரி கொடுத்து எத்தனை மணிகாரர்கள் வந்து இன்னைக்கு பாதிச்சிருக்காங்க. பாவம். அந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடாதனால சாதாரண நிலையில் அரசு ஊழியரும் உயர்ந்த ஊழியரும் ரெண்டும் ஒன்னாதான் பார்க்க மாட்டேங்கிறீங்களா? இதனால லஞ்சத்தினால கடைநிலையில் இருக்கக்கூடிய லஞ்சங்களால லஞ்சம் வாங்குறதை தடுக்கணும், லஞ்சம் வாங்குறதை தடுக்கணும், லஞ்சம் கொடுக்கறதை தடுக்கணும். நீங்க லஞ்சம் வாங்குறவங்களை சொல்றீங்க, லஞ்சம் கொடுக்கறவங்களை யாரு கைது பண்றா, யார் நடவடிக்கை எடுக்கிறா? நான் அரசு அலுவலர் கழகத்திலிருந்து திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு விலக்கு இருக்கணும் அப்படிங்கறதா, இல்ல எல்லாருக்கும் விலக்கு இருக்கணுங்கிறதா, யாருக்குமே விலக்கு இருக்க கூடாதுங்கிறதா? நீங்க வந்து விலக்க பத்தி சொல்றீங்க சார், ஆனா அது வந்து சரியான ஒரு இது இல்ல. எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. இது 2 கேட்டகரி இருக்கு. நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க ஊழலை வந்து வீக் பண்றது இது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது நிச்சயமா இல்ல உங்களோட ஒப்பீனியன். தட் மீன்ஸ் நீங்க சொன்னதுக்கு நான் வந்து சொல்றேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீங்க வந்து விஜிலன்ஸ் டிராப்ல யாரும் தலையிடல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு அலுவலகத்துல ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு அலுவலர் லஞ்சம் கேட்டார் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்து அந்த புகார் வந்து ஆதென்டிகேட்டடா இருந்தால்
கேளுங்க ஒரு நிமிஷம். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த நபரை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் எந்த உத்தரவும் போடல. அதை காம்ப்ளிகேட் பண்ணுது. கேளுங்க சார், போடல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. டிராப் கேஸ பத்தி இதுல தலையிடல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இது ஒன்லி ஒரு லஞ்ச புகார். லஞ்ச புகார் மீன்ஸ் எனக்கு இந்த அதிகாரி லஞ்சம் கேட்டுட்டு எனக்கு இதை டிலே பண்றாரு, எனக்கு ரொம்ப நாளா இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய நன்மையை இந்த அதிகாரி செய்ய மாட்டேக்காரு, நாங்க எல்லாம் போய் கேட்டா இப்படிப்பட்ட புகார்கள். நல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இந்த லஞ்சம் தினந்தோறும் சாதாரண சாமானியர்களை எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய விஷயம், ஒரு கடைநிலை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும் போது இது எந்த அளவுக்கு முக்கியமான அம்சம். அதாவது அரசாங்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அரசாங்கம் பொறுத்தவரையில் லஞ்சத்தை இதுல எந்த வகையிலும் அனுமதிக்கல. அவங்க ஸ்ட்ரிக்டா தான் இருக்கிறாங்க. அதுல இந்த ரூல் டிவிஎஸ்ங்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது அதுவும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை. அரசாங்கம் இன்னொரு பக்கம் தன்னுடைய பணியாளர்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில அவங்க இருக்கிறாங்க. நேரடியா கேளுங்க சார், அரசாங்கத்துடைய அங்கம் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னா give it with free hand. free hand தான் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு எதுக்கு இது விஜிலன்ஸ் கமிஷன் கிட்ட அரசு கிட்ட அனுமதி பெறணும், அதிகாரிகள்ட்ட அனுமதி பெறணும்? சரி சார், ஒரு நபர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற ஒரு நபருடைய கேரக்டரை டிசைட் பண்றது யார்? அந்த அதிகாரி, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தான் அந்த நபர் எப்படிப்பட்ட நபர்னு தெரியும். உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு கண்ணோட்டத்தையும் பார்க்கணும். ஊழலை மட்டும் பாக்குறீங்களே தவிர ஒரு நேர்மையான அதிகாரி சார், அந்த அதிகாரியும் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற நபரும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இருந்தா எப்படி இருக்க முடியும்? ஒரு கால இருக்க மாட்டாங்க சார். நீங்க ஏன் அது மாதிரி நினைக்கிறீங்க? நான் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல, அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் சட்டங்கள். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு லஞ்ச புகார் ஒரு அலுவலர் மீது வந்தால் அந்த துறைக்கு அனுப்பி அவங்கள்ட்ட சீக்கிரட்டான முறையில் ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க, இந்த அலுவலருடைய நடத்தை எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்களே தவிர அது ஓபன் ஒண்ணுமே கிடையாது. அத ஒரு தேர்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு தேர்ட் அமைப்பு விசாரிப்பது சரியா இருக்குமா? இல்ல சம்பந்தப்பட்டவரோடு தினந்தோறும் தொடர்பு இருப்பவர், இல்ல அவர் கூட இருப்பவர் அவருக்கு சான்றோ இல்லாட்டி அனுமதியை கொடுப்பது சரி? அனுமதி கொடுக்கறது இல்ல சார். அந்த நபர் நல்ல ஒரு அதிகாரி பேர்ல ஒரு போலியான குற்றச்சாட்டு வருது, இது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அது லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்து போகுது. லஞ்ச ஒழிப்புத்துறை தான் சொல்றாங்க. அவங்க நேரடி எஃப்ஐஆர் போட்டுட்டா அவனுடைய லைஃப் என்ன ஆகிறது? அவர் அக்விட் ஆனா வெளில வர எப்போ 10 வருஷம் கழிச்சு ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மென்ட். இதுல இது பொருந்தும்னா எல்லா வழக்குகளுக்கும் அது பொருந்தும். அப்படி இல்ல சார். உங்க மேல நான் ஒரு வழக்கு போட்டா, இல்ல என் மேல நீங்க ஒரு வழக்கு போட்டா 10 வருஷம் முடிய வரைக்கும் நான் அக்யூஸ்ட்ல, நீங்க அக்யூஸ்ட். ஆமா, அதுக்காக வழக்கே போடக்கூடாது. ஒரு நேர்மையான அரசு அதிகாரியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கா இல்லையா? அது சாமானியர்களுக்கும் பொருந்தும் இல்லையா? மத்த இனங்கள்ல வேற சாமானியர்களை காப்பாற்றுறதுக்காக சார் லஞ்ச ஒழிப்புத்துறை. அது சாமானியர்களை காப்பாற்ற அவர்களுடைய இடர்பாடுகளை நீக்குவதற்காகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறையை அரசாங்கமே வச்சிருக்காங்க. அதாவது அது பணியை செஞ்சுட்டு போகுது. அதுதான் அவங்களுடைய பணியை செய்யறதுல இவங்க குறிக்கிடல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க சார், லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய பணியில் அரசாங்கம் இந்த அரசாணையில் குறுக்கிடவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார், குறுக்கிடல. லஞ்சம் டிராப் கேஸ், நேரடியா லஞ்சம் கேட்ட ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த அரசாணையில சொல்லப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமாங்கிறதுல 1000 பிரச்சனைகள். அது எது மாதிரியான கேட்டகரி நீங்க பாக்கணும். 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி சொத்து சேர்த்தாரு லஞ்சம் கேட்டாருன்னு சொல்றது அனதர் டைப் ஆஃப் புகார். இந்த மாதிரியான புகாரை தான் ஒன் இஸ் நாட் பெட்டர் than the other. ரெண்டுமே இதுல புருவாகணும் சார். எதுல புருவாகணும்? இப்போ ஒரு அரசு ஊழியர் கார் வாங்கிட்டான்னு ஒரு புகார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அவன் கார் வாங்கிட்டாங்கிற ஒரு புகார். இவன் 4 பேர் விஜிலன்ஸ் ஆபீசர் போய் அந்த அபார்ட்மெண்ட்ல கதவை தட்டி அவனை திறந்து கூப்பிட்டா பக்கத்தில் இருக்கிற அபார்ட்மெண்ட் காரன் போற இவன் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி மறுநாள் என்ன நிலைமையில அவனை நினைப்பான்? அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி மக்களுடைய நிலை என்ன? தற்கொலை வரைக்கும் போய் நின்றுடுவாங்க. இல்ல நீங்க எத்தனை நாள் கழிச்சு இதை உண்மை இல்லைன்னு நிரூபிப்பீங்க? அவர் முறையா பெர்மிஷன் வாங்கியிருப்பாரு, எல்லாமே முறையா செஞ்சிருப்பாரு. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. இதுல கடுமையான பார்வைகள் கொண்ட மற்ற 2 விருந்தினர்கள்ட்ட கருத்து கேட்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு இருமுனை கத்தியாக, அதாவது இதுல பாதிக்கப்படுபவர்களும் நேர்மையான அதிகாரிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அளவுல சில பாதுகாப்புகள் தேவைப்படுகிறது அப்படிங்கிற வாதத்தை இருவரும் வைக்கிறார்கள். லஞ்ச புகார் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவு காலத்தின் கட்டாயமா என்ற தலைப்பில் வாய்த்து வருகின்றோம். ஒரு லஞ்ச புகார் அரசு ஊழியர், அவர் சாதாரண கடைநிலை ஊழியராக இருக்கலாம், அல்ல IAS IPS அதிகாரியாக இருக்கலாம். யார் மீது புகார் வந்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை நேரடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு, விசாரணை தொடங்குவதற்கு முன்பு அரசுடைய ஒப்புதல் கருத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசாணையை அரசு வெளியிட்டிருந்தது. அதுல அந்த அம்சத்தை ரத்து செய்திருக்கிறது உயர் நீதிமன்றம். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. சிவகாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க IAS அதிகாரியா இருந்திருக்கிறீங்க. 88ல இருந்து IAS IPS அதிகாரிகளுக்கு இது போன்று விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய, அவங்க மேல ஒரு புகார் வந்ததுன்னா அரசுடைய ஒப்புதல் பெற வேண்டிய ஷரத்து அம்சம் இருக்கிறது. இதுல விஸ்தாரப்படுத்தி எல்லாருக்கும் பொது அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றதுல மாற்று கருத்து இருந்தாலும் கூட
ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த ஒரு விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஒரு ரேஷனல், ஒரு அடிப்படை இருப்பதா நீங்க கருதலையா? ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள், ஒரு போலி புகார் அப்படிங்கறது அவங்களுடைய ரெப்யூட்டேஷனை சிதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது அதிகாரிகள் மட்டத்திலேயே குறைந்தபட்சம் தேவை அப்படிங்கிற விஷயத்துல ரேஷனல் இருப்பதா நீங்க பாக்கலையா? யூசுவலா இந்த மாதிரி ஒரு அரசு ஆணை பாஸ் பண்ணும் பொழுது எதற்காக இந்த அரசு ஆணை அப்படிங்கிற விளக்கம் அந்த அரசாணையிலேயே இருக்கணும். ஆனா பர்டிகுலர் இந்த அரசாணையில அந்த மாதிரி எந்த விளக்கமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. 1988 பிறப்பிக்கப்பட்ட இந்த ஆணையில. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்கும் பொழுது, குறிப்பா அதுவும் உமாசங்கர் ஐஏஎஸ் வந்து டிவிஎஸ்சில ஒரு கட்டத்துல ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப ஏராளமான ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல புகார் வந்தது. அந்த புகார்கள்லாம் மேல சிஎம்க்கு அனுப்பப்பட்டது. அதனுடைய நிலை என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏன் அரசியல்வாதிகளுக்கு பின்னால வால் பிடிச்சிட்டு அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஆணைகளை தலைமையில ஏற்று அரசு விதிகளுக்கு புறம்பா செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்க ஃபைல்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு சமயம் வரும்போது அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கிறதுனால எங்களை போன்றவர்கள் இன்னொரு ஆபத்தும் சேர்த்தே பார்க்கலையா? இல்ல இல்ல, நான் அதிகாரியா இருக்கிறீங்க, உங்க மேல ஒரு காழ்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு டேமேஜ் ஆல்ரெடி. என்ன நான் சொல்ல வந்ததை முடிக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்ப என்னன்னா, சிஎம் நினைச்சா யார் மேல வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம், எடுக்காமலும் விடலாம். எடுக்கலாம் எடுக்காம விடலாங்கிற டிஸ்கிரிஷனரி பவர் சிஎம்க்கு இருக்கிறத எந்த நீதியும் அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பவர் வந்து சட்டத்துக்கு புறம்பானது. அவங்க நினைச்சா ஒரு அதிகாரி மேல ஆக்ஷன் எடுக்கலாம், அல்லது இப்ப வேண்டானா விட்டுறலாங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து. டிவிஎஸ்சில வரவங்க யாரு? டிவிஎஸ்சில வரவங்க விசாரிச்சு அவங்க மேல புகார் இருக்கான்னு சொல்லி. அவங்க வேறொரு அமைப்பு இல்லையே, அரசுக்கு உட்பட்ட அமைப்பு. இல்ல, நீங்க இந்த அரசு அமைப்பு நீங்க புரிஞ்சுக்கல. இப்ப டிவிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. நியாயமான கருத்து இது வந்து முதலமைச்சருக்கு சம்பந்தம் இல்லாத. நீங்களே பேசுங்க. சிவகங்கையோட பர்மிஷனோட அடுத்த அவங்க முடிச்சிட்டு. அதாவது என்னன்னா, டிவிஎஸ்சி கிட்ட ஒரு புகார் வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிற தங்களுடைய செக்ஷன் மூலமா விசாரிச்சு அதனுடைய என்ன அவங்க மேல புகார் உண்மையா பொய்யா அப்படின்ற ஃபைல அவங்க கிட்ட இருக்கு. அந்த ஃபைல என்ன பண்ணணும்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மேல சிஎம் வரைக்கும் சர்க்குலேஷன் போகணும், ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்த மட்டும். அப்படி போகும் பொழுது இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை, ஏன்னா இதெல்லாம் சீக்ரெட் ஃபைல்ஸா இருக்கு, யாருக்கும் தெரியாது என்ன நடவடிக்கை யார் மேல எடுத்தாங்கன்றதே யாருக்குமே தெரியாது. பப்ளிக் எஸ்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ இப்படி அவங்க சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றதுனால அந்த புகார் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதே யாருக்கும் தெரியாம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, சிஎம் நினைச்சா சில பேர் மேல ஆக்ஷன் எடுக்கலாம், அல்லது ஆக்ஷன் எடுக்காம விடலாம். இதுதான் என்ன போன்றவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே கேட்பது. டிவிஎஸ்சி உடைய பொறுப்பு வகிக்கிறவங்களும் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம் தானே. ஆமா, அப்படி பார்த்தா the buck has to stop somewhere. இல்ல அந்த ஃபைல் வந்து சிஎம் சர்க்குலேஷன் போயிடுச்சு, அது திரும்பி வரலன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? நான் தான் செக்ரட்டரி அல்லது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் கமிஷன் வச்சுக்கோங்க, அந்த ஃபைல சிஎம்க்கு கையெழுத்துக்கு அனுப்புறேன், அது திரும்பியே வரல, ஒரு முறை வேண்டாம்னு வச்சுக்கோங்க. இப்போ டிவிஎஸ்சி இந்த முடிவெடுக்க அதுக்கு பவர் கிடையாது. விசாரிச்சு அந்த சேஃப் கார்டு இல்லன்னே வச்சுப்போமே. டிவிஎஸ்சி வந்து இப்ப எடுத்தா அவங்க மேல வேற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, பொலிட்டிக்கல் பாஸ் சிஎம் தானே. என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு புரியல, நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். டிவிஎஸ்சில இருக்கிற டிவிஎஸ்சிக்கு தலைமை வைப்பவங்களும் வேற ஒரு சிஸ்டத்துல ஒரு எலெக்ஷன் கமிஷன் போல இல்ல ஒரு ஜுடிஷியரி போல ஒரு தனி அட்டானமஸ் பாடி அல்லவே இல்ல. அதனாலதான் சொல்றேன், அது அட்டானமஸா இருந்திருந்தா அதனுடைய நிலைமை வேறையா இருந்திருக்கும். இது சிஎம் கூட நேரடியா கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். நான் சிஎம் மட்டும் சொல்லல, அதனால இந்த சேஃப் கார்டு இருக்கிறதும் இல்லாததும் இம்மெட்டீரியல் தானே. சேஃப் கார்டு இருக்கு, அது தேவையில்லைன்றேன். ஏன் இந்த இம்யூனிட்டி எதற்காக ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் இந்த இம்யூனிட்டி எதனால தேவைப்படுது? இது வந்து ஊழலை வளர்க்கறதுக்கு தான் உதவும்.
இந்த மாதிரி பாதுகாப்பு ஒண்ணு இருக்கு, நம்ம சிஎம் நினைச்சா நம்ம மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அவங்க கையில கால்ல விழுந்து எப்படியாவது நம்ம அந்த ஃபைலை ஸ்டாப் பண்ணிடுவோம்னு அதிகாரிகள் முயல மாட்டாங்களா? முக்கியமான கேள்வி. இருங்க, முடியல. இப்ப என்ன அப்படின்னா, சாதாரணமா ஒருத்தவங்க மேல புகார் கொடுக்கறாங்க, லஞ்ச புகார்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல பெட்டிஷன் வராத ஐஏஎஸ் அதிகாரிகளே இருக்க முடியாது. ஆனா அந்த பெட்டிஷன்கள்ல சில தன்மைகள் இருக்கு. ஒண்ணு மொட்டை பெட்டிஷன், இன்னொன்னு கையெழுத்து போட்டு வர பெட்டிஷன். இப்ப சாதாரணமா பொய் புகார்லாம் எப்படி வரும்னா மொட்டை பெட்டிஷன் வரும். ஏன்னா அவங்களுக்கு அது அல்லது பொய்யோ நிஜமோ முக்காவாசி அதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது, அல்லது அந்த புகார் கொடுத்தவங்க அதை ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில அதை மொட்டை பெட்டிஷன் அனுப்பும்பொழுது அதை விசாரிச்சு, அதுலயும் விசாரிப்பாங்க, விசாரிச்சு அதுல நடவடிக்கை தேவைன்னா எடுப்பாங்க, இல்லாட்டினா விட்டுருவாங்க. ஆனா ஒருத்தர் கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷனை அவருடைய அடையாளத்தோட அனுப்பும் பொழுது அவர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நாளைக்கு இது போய் கேஸ்னா டெஃபமேஷன் சூட் அவங்க மேல ஃபைல் பண்ண முடியும். இந்த மாதிரி சட்டத்துல பாதுகாப்பு இருக்கும் பொழுது ஏன் அனாவசியமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கவலைப்படுறீங்க? கையெழுத்து போடுறவங்களே கூட ஒரு காழ்ப்போட செஞ்சா பின்னாடி டிஃபமேஷன் கேஸ்ல பேஸ் ரெப்யூட்டேஷன் இஸ் ஆல்ரெடி டன். ஒரு குற்றச்சாட்டு வரும்போது, ஒரு புகாருக்குள்ளா இருக்கும்போது அவருடைய ரெப்யூட்டேஷன் அவருடைய சர்வீஸ்ல வெளியில பொது வழியில போயிருக்குமே. சோ அதுல முகாந்திரம் இருக்கிறதுக்கு மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு சேஃப்கார்டை கொடுக்கறாங்க. இல்ல முகாந்திரம் அது கொடுக்கலையே, அது கொடுத்தா பரவாயில்ல, பட் அது தெரியாதுல்ல யார் மேல வந்தது, டிரான்ஸ்பரண்டா இல்ல. ஓகே, சிறிய குறுக்கீடு வித் மிஸ்டர் இளங்கோஸ் பெர்மிஷன், பிகாஸ் ஹி ஹேசன்ட் ஸ்போக்கன் இட். ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் அனுமதி கொடுங்க. அதாவது விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவராக சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளரும் உள்துறை செயலாளர் எல்லாரும் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மேல புகார்கள் வந்தா இந்த கமிட்டி விசாரிச்சு இவங்க தான் நடவடிக்கை எடுக்கணுமா வேணாலும் முடிவு எடுப்பாங்க. முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில அவங்க பணிகள் துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் நியமிக்கிறது டிரான்ஸ்பர் அந்த துறையை அவங்க கையில வச்சிருக்கிறதுனால அவங்க கிட்ட இந்த பயில் பார்வைக்கு தான் போக முடியும். நடவடிக்கை எடுப்பது விஜிலன்ஸ் கமிஷன் தான். தெளிவா இருக்கு. இதுல ஒரே ஒரு நிமிஷம், இந்த விஜிலன்ஸ் கமிஷன் எடுக்கிற நடவடிக்கையில நிறைய கமிஷனர் யாரு? தலைமைச் செயலாளர். தலைமைச் செயலாளர் யாரு? அரசுதான், எல்லாருமே அரசு. துறையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை யாரு? தமிழக அரசுடைய ஒரு அங்கம் தான். உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் உள்துறை அமைச்சருக்கும் அதிகாரிகளை செயல்படக்கூடியவங்க தான். அதுல ஒண்ணு எல்லாருமே தமிழக அரசுடைய அதிகாரிகள். இதுல ஒரு பிரச்சனையுமே இல்ல. இது தவறான கண்ணோட்டத்தில் அதாவது காமால கண் இருக்கிறவங்களுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியும். அது மாதிரி இது. இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஒரே ஒரு சின்ன கருத்து, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் இது ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கப்படுது. எவ்ரிபடி இஸ் a part of the system அப்படிங்கறதுடைய வாதம். நான் திரு சிவலிங்கம் அவர்கள்ட்ட கேட்கும்போது இந்த மாதிரியான சேஃப்கார்ட்ஸ் பல்வேறு மட்டங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனாதிபதி மேல ஒரு புகார் வந்தா அவளை வெளிமேல நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே போல லோக்பால் சட்டத்துக்குள்ள பிரதமர் வரணுமா கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்தது. ஏனென்றால் நாட்டுடைய ஸ்திரத்தன்மையை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பிரதமர் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம். செக்ஷன் 197 சிஆர்பிசியில அதே போல சில சேஃப்கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசுடைய முக்கிய பப்ளிக் ஆபீஸ் ஹோல்ட் பண்றவங்களுக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சேஃப்கார்ட்ஸ் தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா அது தேவை இல்லைன்னு தான் எங்களுடைய பார்வையா இருக்குது. எதுக்கு நீங்க மக்கள் பணி செய்ய வர்றீங்க, அதுக்காக நீங்க இது குற்றச்சாட்டு வரப்போகுது அப்படின்னா அதை எதிர்த்து நிக்கணும். அதுதான் நீங்க அப்ப உண்மை இருக்கும்போது நீங்க எதிர்த்து நிக்கணும். இப்ப அரசாங்கமே என்ன பண்ணுது, நான் ஒரு பியூன் ஒரு 50 ரூபா லஞ்சம் கேட்கிறாரு, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க விஜிலன்ஸ் கமிஷனர் பர்மிஷன் வாங்கணும், விஜிலன்ஸ் கமிஷனர் சிஎம் அவங்க பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இப்போ ஒன்னும் இல்ல, நான் சீஃப் செக்ரட்டரி மேல கம்ப்ளைண்ட் ஆதாரத்தோட கொடுக்குறேன். லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுத்தா லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுவாரு, விஜிலன்ஸ் கமிஷனர் யாரு, சீஃப் செக்ரட்டரி, அவர்கிட்ட ஐயா உங்க மேல ஒரு லஞ்ச ஒழிப்பு புகார் வந்திருக்குது விசாரிக்கணுமா அப்படின்னு கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப அவங்க கண்ட்ரோல் இருக்கிறது அபத்தம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆட்சியில 4 ஆண்டுகளாக விஜிலன்ஸ் கமிஷனரே போடல, அடிஷனலா சீஃப் செக்ரட்டரி பார்த்துட்டு இருக்காரு. நாங்க அங்க போய் பார்த்தாக்கா விஜிலன்ஸ் கமிஷனர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் அங்க சீஃப் செக்ரட்டரி இதுக்கு போய் தலைமைச் செயலகம் போனாக்கா யாரை பார்க்கணும், சிஎஸ் தாங்க, அவரோட பிஏ என்ன நீங்க போய் பார்த்து போங்க. அப்ப நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றேன், எங்க நடவடிக்கை எடுக்கல, லஞ்ச ஒழிப்புத்துறையில லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரை நேரில் பார்க்க முடியாதுன்னு எழுத்துப்பூர்வமா என்கிட்ட கொடுக்குறாங்க. மக்கள் வரி பணத்துல ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவரை நான் லஞ்ச ஒழிப்பு ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல, அவரை சந்திக்கணும் அப்படின்னு நான் போய் கேட்கிறேன், சந்திக்க முடியாது பொதுமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது அப்படி சந்திக்க முடியாதுன்னு பதில் கொடுக்குறாங்க. நான் விஜிலன்ஸ் கமிஷனர் பாக்குறதுக்காக தலைமைச் செயலகம் போறேன், அங்க இல்ல யாருன்னா சிஎஸ் தாங்க, சிஎஸ் நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்ப யாருக்காக இந்த அரசாங்கம் நடக்குது?
ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு நாங்க வந்து கொண்ட கொடுக்கும் போது முதலமைச்சரை பிரதமரை சாதாரண சாமானிய மக்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா இன் பிரின்சிபல் சரி, அதுல இருக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களும் அந்த நடைமுறை விஷயத்தை நான் சொல்றேன். நான் எழுத்துப்பூர்வமா தான் கேட்கறேன். நான் உடனே இன்னைக்கு போன உடனே என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்கல. சிஎஸ் வந்து தலைமைச் செயலாளர் யாருக்காக வேலை செய்யறாங்க? நான் கேக்குறது என்னன்னா, நான் இன்னைக்கு வந்துட்டேன் உடனே எனக்கு நீங்க பார்க்கணும்னு சொல்லல. நான் எழுத்துப்பூர்வமா கேக்குறேன். 120 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்காக வேலை செய்யறாரு. 120 கோடி மக்கள் ஒரு பெரும் பகுதியினர் நான் எழுத்துப்பூர்வமா கேக்குறேன். நீங்க என்ன உங்க ஆர்டரோ சீனியாரிட்டியோ அதன்படி நீங்க அனுமதி கொடுங்க தான் நான் கேட்கறேன். உடனே இன்னைக்கு வந்தா இன்னைக்கே கொடுங்க, நீங்க ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்க கொடுங்க. அப்ப நாங்க எழுத்துப்பூர்வமா கேட்கறதுக்கே இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசு ஊழியர்களை பாதுகாக்கிறது, தன்னை வந்து பாதுகாத்துக்கணும். அந்த ஜியோ மூலியமாக அரசு நீதிமன்ற உத்தரவை என்ன பண்ணணும், நம்ம சேஃப்கார்ட் பண்ணிடுங்கிற நினைப்புல என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஊழியர்களும் கொடுத்தாக்கா நாங்க வந்து அங்க வந்து சமம் ஆயிடுவோம். அங்க வந்து அந்த இதுக்காக போட்டது. இப்ப உடனே என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து ஏதோ சொல்லுவாங்களா, இந்த ரூம் போட்டு யோசிக்கிறது, அது மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு இந்த அரசாணை கொண்டாந்தாங்க. இப்ப என்னாச்சு, இப்ப அவங்களுக்குமே இல்லாம போயிடுச்சு. எல்லா மக்கள் பிரதிநிதியில இருந்து அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிமேல் வந்து எந்த விதமான அனுமதி வாங்க வேண்டியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க சொல்றாங்க எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல இருக்குது, நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இதே ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல வந்து மேல்முறையீடு யார் பண்ணணும்? அவங்க தான் பண்ணிருக்கணும். அப்ப வந்து அந்த முதலமைச்சரின் கீழே இங்க வர்றதுனால இவங்க மேல்முறையீடு பண்ணல, கர்நாடக அரசாங்கம் பண்ணிருக்குது. அப்ப வந்து இவங்க கண்ட்ரோல்ல எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் இது லோகாயுக்தாவுல இது பண்றாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ஒரு வழக்கு போடும்போது அவருடைய அவங்க எப்படி போவாங்க? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, நான் முடிக்கட்டும். அது பேசுறது எதை வேணாலும் மக்கள் மேடையில எப்படி பேசணும் தரத்தோட ஒரே நிமிஷம். ஏன் கோவம் வருது? யாரு? நான் தரத்தோட பேசணும். ஹரி சார் இந்த மாதிரி பேசலனாக்கா நாளைக்கு பதவி கிடைக்காதுன்னா நான் அவர் பேசும்போது நீங்களும் ஒருமையில பேசுறதுக்கு தவிர்த்திருக்கலாம். என்ன பேசுறோமோ அந்த சப்ஜெக்ட் பேசணும். சப்ஜெக்ட் விட்டு போக கூடாது. அவரோட கருத்துல உங்களுக்கு 100% மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நீங்க நிச்சயமா பதிவு செய்யுங்க. பதிவு இல்ல, அது பதிவு பண்ண கூடாது. ஒருமையில பேசுறதெல்லாம் தவறு. ஒருமையா நான் பேசலையா, கோபமாக தான் பேசுறேன். அவரு விரல நீட்டி பேசுறது பேசுறது நீங்க கை நீட்டி தான் பேசுறீங்க. பேசுறாரு பதிவு இருக்கு. திரு சவுந்தரராஜன், இதுல ஒரு முக்கியமான கேள்வி. உச்ச நீதிமன்றம் இதே போன்ற விவகாரத்தை ஏற்கனவே அணுகியிருக்கிறது. டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி வெர்சஸ் சிபிஐ டைரக்டர் வழக்குல ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இது போன்ற விஷயத்துல சிபிஐ விசாரணையில அனுமதி பெற்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஷரத்து ஏற்கனவே சிவிசி ஆக்ட்ல இருந்த அம்சத்துல அப்படிப்பட்ட விதிவிலக்குகளுக்கு இடம் இல்லை. ஆர்டிகல் 16 எல்லாரும் சமம் என்று சொல்கிறது. அந்த விதிவிலக்குகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு அரசாணை வெளிவருமான உச்ச நீதிமன்றம் ஒரு நிலைப்பாடு இதுல எடுத்துருச்சு. அதுக்கு பிறகு இதுல வெளிவருமான அது சரியா? உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கு சார். சிராஜுதீன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் 1971 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஒரு புகார் மனு வந்தா அந்த புகார் மனு மீது ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி அதன் பிறகுதான் அவங்க வந்து மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே இருக்கு. எப்போ வந்தது? 1971. 2014 வந்த ஜட்ஜ்மெண்ட். இதுல வந்து இல்ல சார் கேட்டதுக்கு நான் அடுத்தது வரேன்.
சிபிஐ பொறுத்தவரையில அவங்க வந்து விசாரணை வந்து தேவையில்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே தவிர பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட பத்தி இதுல பேசல. அது சிபிஐனுடைய இது தனி. கேளுங்க, சிபிஐனுடைய இது தனி, இது வந்து இல்ல. இன்னொன்னு சிபிஐ பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்டா அப்படிங்கறது அல்ல. அதாவது ஒரு தரப்பு அதிகாரிகளுக்கு ஒரு நிலை, இன்னொரு தரப்பு அதிகாரிகளுக்கு இன்னொரு நிலை அப்படிங்கும்போது சரி அப்படிப்பட்ட விதிவிலக்கு கூடாது அப்படிங்கறதா அதான் இன்றைக்குள்ள தலைப்பு. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. விஜிலன்ஸை பொறுத்தவரை 3 நிலை இருக்கு. ஒன்னு டிராப் கேஸ், ஒருத்தர் லஞ்சம் கேட்டார் ஒரு அதிகாரி, இந்த இதனால எனக்கு கையெழுத்து போட மாட்டேங்காரு, லஞ்சம் கொடுத்தா தான் கையெழுத்து போடுவான்னு சொல்லி சொன்னால் அதை நேரடியா விஜிலன்ஸ் போய் அவங்களை நேரா டிராப் கேஸ்ல புக் பண்றாங்க, அது முடிஞ்சிருது. அதுல யாருமே தலையிடுறது இல்லை. அரசாங்கம் லஞ்சத்தை ஊக்குவிக்காது, எந்த அரசுமே. நல்ல ஒரு நிலை தெரிஞ்சுக்கிறது, ஒரு நிலைப்பாடு. 2வது நிலைப்பாடு, வரக்கூடிய ஒரு பெட்டிஷன் பேர்ல பிரிமினரி என்கொயரின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. அடுத்தது அந்த பிரிமினரி என்கொயரியினுடைய ப்ரூவ்ட் ரிப்போர்ட்டை வாங்கி டீடைல் என்கொயரி அப்படிங்கிறது வந்து போவாங்க. அந்த டீடைல் என்கொயரியினுடைய ரிப்போர்ட் பேர்ல தான் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, எந்த ஒரு அரசு அதிகாரி பேர்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலும் குற்ற நடைமுறை சட்டப்படி, அதாவது சிபிசின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 197 பிரகாரம் முன் அனுமதி பெறாம எந்த அரசு ஊழியர் பேர்லயும் நீங்க வந்து கிரிமினல் கேஸ் புக் பண்ண முடியாது எந்த கோர்ட்லயும். அது கேளுங்க சார், இது ஒரு நிலை சார். நான் இதை ஒட்டி தான் சொல்றேன், இது போன்ற விஷயம் கரப்ஷன் சார்ந்து வராது. கரப்ஷன் சார்ந்த விஷயத்துல இதற்கு வந்து விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு இதே நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. சோ அதுல வந்து கரப்ஷன் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விதிவிலக்கு பொருந்தாதுன்னு கோர்ட் சொல்லிருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறோம் கேட்டீங்கன்னா சார், இந்த பிரிமினரி என்கொயரி விஜிலன்ஸ் வந்து பவர் இருக்கா இல்லையா, அதுதான் இன்னைக்கு உண்டான மெயின். கோர்ட் என்ன சொல்றாங்க, பிரிமினரி என்கொயரிக்கு வந்து அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த புகார் மனு மேல எந்த புகார், அந்த புகார் மனு வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிச்சு நேரடியா சீஃப் செக்ரட்டரி கூட பண்ண முடியாது. சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்தி வேணா சீஃப் செக்ரட்டரி சொல்லலாமே தவிர, விஜிலன்ஸ் கமிஷனர் சொல்லாமே தவிர, ஒரு கிளர்க்க பத்தியோ ஒரு சூப்பரண்ட பத்தியோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பத்தியோ ஒரு சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு இமிடியேட்டா தெரியாது. அப்ப சம்பந்தப்பட்ட துறைக்கு அந்த புகார் மனு அனுப்பி அந்த இந்த நபருடைய கேரக்டர் எப்படி, இவர் வந்து உண்மையிலே சரியா அப்படின்ற மாதிரி அங்க என்ன கேள்வி இல்ல. ஒரு கிளர்க் மேல இருக்குன்னா அவருடைய உயர் அதிகாரியும் அவருக்கும் ஒரு கனைவன்ஸ் ஆங்கிள் எப்படி சொல்றீங்க எல்லா கேசஸ்ல இருக்கும்னு சொல்லல, அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க, அது இது டிஃபரண்டா இருந்தது. நீங்க நல்லதையும் எடுக்கணும், ஏன் கெட்டதை மட்டும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சட்டம் அப்படின்னு வரும்போது, ஒரு விதி அப்படிங்கும்போது நல்லதை மட்டும் பார்க்க கூடாது, கெட்டதை மட்டும் பார்க்க கூடாது. நல்லது பாக்குறீங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு நேர்மையான கவர்மெண்ட் சர்வெண்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு போட்ட ஒரு ஜிஓ பத்தி ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அந்த நல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் பெரும்பாலும் சார் சிலர் இருக்காங்க, சில தவறான கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்கள தண்டிக்கிறதுக்கு தானே சார் இது. அவங்க எஸ்கேப் ஆக கூடாது, அவங்க மீது வந்து அவங்க இதுல எஸ்கேப் ஆக முடியாது சார். அவங்க இதுல எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ப்ரூவ்டுன்னு வந்துச்சுன்னா நிச்சயமா அலிகேஷன் ப்ரூவ்டுன்னு வந்துன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் முடியவே முடியாது சார். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல சார், முடியும்னு கருது முடியாது சார். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தப்பு செஞ்சு லஞ்சம் வாங்கினா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தப்பு செஞ்சு லஞ்சம் வாங்கினா அவன் தப்பிக்கவே முடியாது. ஓகே, திரு செல்வாஜ் கிட்ட சில கேள்விகள் இருக்கிறது, மற்றவர்கள்ட்டையும் கேள்விகள் இருக்கிறது. அரசு ஊழியர்கள் மீது லஞ்ச புகார் வரும்பொழுது டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறையானது அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும், அல்ல அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையுடைய முக்கிய ஷரத்து, முக்கியமான அம்சம் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயமா இல்லாத ஒரு இருமுனை கத்தியா, இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதிமுகவுடைய திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்கும்போது, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே ரொம்ப முக்கியமானது லோகயுக்தா கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் லோகயுக்தா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது வந்து ஊழல் ஒழிப்புல ஒரு முக்கியமான அங்கமா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த ஒரு அரசாணையும் சேர்த்து வரும்போது, இல்ல இதை டிஃபெண்ட் பண்ணும்போது அது சரியா பார்க்கப்படுமா? அந்த லோகயுக்தாவும் கூட மத்திய அரசு சட்டம் வந்த பிறகு அதற்கேற்றாற் போல் அப்படிங்கும்போது இதுல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் குறித்த, அரசுடைய நடைமுறைகள் குறித்து, நடவடிக்கைகளுடைய சீரியஸ்னஸ் குறித்த கேள்விகள் எழாதா? லோக் ஆயுக்தாவை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால்தான் தேர்தல் அறிக்கையிலே அதை வைத்திருக்கிறோம். இன்றைக்கும் அவர்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளை செய்வதற்கான நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் செய்வார்கள். ஆளுநர் உரையிலும் அது இடம்பெற்றிருக்கிறது. 5 வருஷம் இருக்க கவர்மெண்ட் பொறுமையா அதை வந்து சட்ட ரீதியா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் கூட வரவேற்கிறாங்க. ஆனா அதுல எதற்காக மத்திய சட்டத்துக்காக காத்துட்டு இருக்கணும், why should we wait for that அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து
மத்திய அரசுடைய சட்டத்துக்குன்னா மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாதான் அதனுடைய வழிமுறைகள் ஒவ்வொரு மாநிலமும் செயல்பட முடியும். மத்திய அரசுக்கு ஒரு சட்டம், மாநில அரசுக்கு ஒரு சட்டம், எங்க தனித்தனியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொன்று தனித்தனியா 20 மாநிலங்கள் மத்திய சட்டத்துக்கு காத்துட்டு இருக்காம தமிழகத்துக்கு முன்பு ஒரு 19-20 மாநிலங்கள்ல லோகயுக்தா இருக்கு. கடைசியா கோவா, அருணாச்சல் பிரதேசம் பல மாநிலங்கள்ல வந்தாச்சு. அவங்க எல்லாம் மத்திய அரசு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு காத்துட்டு இல்லையா? அது முறையான செயல்பாட்டு கொண்டு வரணும்னு நாங்க விரும்புறோம். ரெண்டாவது கர்நாடகால இருக்கிறது, இதுல கோவால இருக்கிறது, அதுல இருக்கிறதெல்லாம் முறையான லோகயுக்தா இல்லையா? நாங்க எந்த அரசு பற்றி குறை சொல்லவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை அதாவது அங்கெல்லாம் இருக்கிற தவறுகளுக்கு அவர்கள் கொண்டு வர்றாங்க. இங்க வந்து நாங்க தவறு செஞ்ச அதிகாரிகளை தண்டிக்க வேண்டாம்னு எந்த இடத்துலயும் சொல்லல. லஞ்ச ஒழிப்புத்துறை, நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நிறைய அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்திருக்கு. பணம் வாங்கும் போது அதை வந்து ஏன் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்ல, இன்றைக்கும் கூட குறிப்பா ஒரு சர்க்கரை ஆலையில தவறு செஞ்சு 5 வருஷமா கணக்காடுல தவறு செஞ்சதை 2 கோடி தவறு செஞ்சதை இன்றைக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஒரு 7-8 பேர் கைது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழக அரசை பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான கருத்து நியாயமான அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள். இல்ல இது வந்து அப்படி ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்குமா நிச்சயமா பாராட்டுக்குரியது. ஆனா இதற்கான ஒரு மெக்கானிசம் வேணும் இல்லையா? அதுதானே லோகயுக்தா, அதுதானே இது மாதிரியான டிவிஎஸ்சி உடைய எளிமையான மெக்கானிசம். அதுதானே அந்த ஒரு சிஸ்டம் தானே வலுப்படுத்தணும். கொண்டு வருவோம் சார். ஆட்சிக்கு வந்து இப்ப 2வது இப்ப 1 மாசம் தான் ஆச்சு, தேர்தல் முடிஞ்சு 40 நாள் தான் ஆயிருக்கு. கடந்த முறை 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தீங்க. இது வந்து ஏதோ ஒரு சில மாநிலங்கள் மட்டும் தான் அமல்படுத்தி இருக்கா பரவாயில்ல. இந்தியாவுடைய பெரும்பான்மையான மாநிலங்கள்ல லோகயுக்தா வந்தாச்சு. நம்ம எதற்காக மத்திய சட்டத்துக்காக காத்துட்டு இருக்கோம்? எவ்வளவு ஐபிஎஸ் ஆபீசருக்கு மேல இந்த அரசு நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து உச்சநீதிமன்றம் அவங்க வந்திருக்காங்க. என்னுடைய கேள்வி அது அல்ல. எதற்காக மத்திய சட்டத்துக்காக காத்துட்டு இருக்கோம்? அதோட ரேஷனல் காத்துட்டே இருக்கலாம். இது வந்து கொண்டு வர்றதுக்கு என்னென்ன கூட சரத்துகள் கொண்டு வரணுங்கிறதுல அதிகாரப்பூர்வமான வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா அரசு கொண்டு வராது, எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. தமிழக அரசை பொறுத்தவரை யாருக்கும் தவறு செய்த யாராக இருந்தாலும், அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும். அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. தமிழக அரசுடைய நிலைப்பாடு அதுதான். தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற அரசில் நிச்சயமாக அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கையின் மூலம் தமிழக ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிர்ப்பாக ஏதாவது நடந்திருக்கா? இப்ப நீதிமன்றம் சொன்னதுக்கு எதுக்குமே அரசாங்கம் வந்து அதை வந்து நீதியை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நீதிமன்றத்தை நாங்க மதிக்க மாட்டோம் எந்த இடத்துல நாங்க சொல்லல. அரசாங்கம் நீதிமன்றம் சொல்லி அதிகாரிகள் இருக்கிறாங்க. 90 அதிகாரிகள் வந்து ஒரு 10 பேர் செய்யற தப்புக்கு பாக்கி 90 நல்ல அதிகாரிகள் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளோ தமிழக அரசுடைய அதிகாரிகள் தான். அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்லல. நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். லஞ்சம் வாங்கினதை பார்த்து நடவடிக்கை எடுங்க. இவர் சொன்ன மாதிரி லஞ்சம் வாங்காத ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுக்க முடிவாரு. அவர் வாங்கியிருக்காரு, வாங்கல அப்படிங்கிற இடம் அந்த டிஸ்கிரிப்ஷன் இங்க அது அவசியமாங்கிறதான் கேள்வி. நிறைய பேர் இப்ப வந்து கையில பணம் கையோட பிடிச்சு எடுத்திருக்காங்க. அந்த இத நடவடிக்கை வந்து யாரும் வேண்டாம்னு சொல்ல. தவறாக ஒருத்தர் பழி வாங்கப்படுவது தவறு சரி அப்படிங்கிறது எங்க யாரால் நிர்ணயிக்கப்படும்? அதுக்காக தான் அந்த விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு. விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கிறவங்க ஒன்னும் அப்படி ஒன்னும் இல்லாம இல்ல, அவங்க செயல்படுவாங்க. எல்லாருடைய இறுதியான கருத்தும் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சிவகாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, பிரதமருக்கு லோக்பால் சட்டம் வரும்போது பிரதமருக்கு விதிவிலக்கு வரணும் அப்படிங்கிற குரல்கள் நிறைய கேட்கிறோம். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் வாய்ஸஸ் கூட அதை வலியுறுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ சில இடங்கள்ல சில விதிவிலக்குகள் தேவைதானப்படுது. ஒரு மிஸ்சீவியஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் தவறான இது பண்ணும்போது. சில இடங்கள் நம்ம வந்து ஒட்டுமொத்தமா கேட்பதற்கு விதிவிலக்கே கூடாது அப்படின்னா நல்லா இருக்கும். பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் மிஸ்சீவியஸ் எலிமெண்ட்ஸ் நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அதனுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 1 to 2% தான் இருக்கும். நீங்க வந்து உதாரணமா நீங்க டிவிஎஸ்சி வழக்குகள் எவ்வளவு அவங்களுக்கு புகார்கள் வந்தது, விசாரிச்சாங்க, அதுல எவ்வளவு பொய்யான புகார்கள்னு தெரிய வந்தது, நடவடிக்கையை கைவிட்டாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. இது வந்து துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்தாங்களா அல்லது போலீஸ்க்கு ரெஃபர் பண்ணாங்களா, இந்த மாதிரியான விதிமுறைகள் மீறப்பட்டதா? இப்ப ஊழல்னா வந்துட்டு பணம் வாங்கினது மட்டும் இல்ல, எதுக்காக அவங்க அந்த அது ப்ரூவ் ஆகாட்டாலும் அந்த விதியிலிருந்து விலக்க அந்த பர்டிகுலர் நபருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி வந்தா டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை கூட இருக்கும். அப்ப ஒட்டுமொத்தமா இந்த வந்த புகார்ல எவ்வளவு பொய் புகார் இருந்தது அங்கதான் ஒரு டிஸ்கஷன் கொடுக்கப்படுது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். நான் சொல்றது நீங்க எவ்வளவுன்னா அது ஹார்ட்லி 1 or 2% தான் இருக்கும். இருந்தால் என்ன பொறுத்த வரைக்கும்
அந்த 1 or 2% பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல அரசு பாதிக்கப்படக்கூடாதுன்னா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னா, இப்ப வந்து சட்டத்தோட அடிப்படையே அதானே, 100 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிபராதி தண்டிக்க கூடாது அப்படின்னு. கரெக்ட் தான். அதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்துட்டு முக்காவாசி எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமா உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுக்கணும்னு இருந்தா கூட திரும்ப விஏஓ கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும்னு இருக்கு. உங்க லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாமே நீங்க வந்துட்டு நிலம்ங்கிறதுல போய் எடுத்தீங்கன்னா கூட திரும்ப அதுல வந்துட்டு என்டோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே வந்து காசு இருக்கு. இது வந்து நீங்க பொய் புகாரா நிஜமான புகார்லாம் பார்க்க வேண்டியது இல்ல. இந்த இடத்தையே முதல்ல இந்த மாதிரியான காசு வாங்குற இடத்தையே இல்லாம பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், டிலே இருக்கக்கூடாது. இப்போ 15 நாள்ல பர்மிஷன் கொடுக்கணும்னா 15 நாள்ல பர்மிஷன் கொடுக்கணும். இது கொடுக்கல அப்படின்னா அதுக்கு நிச்சயமா வந்து ஒரு டிபார்ட்மெண்டலா அதை வந்து என்கொயரி பண்றதுக்கான ஒரு விஷயத்த பண்ணலாம். நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும். ஓகே. அதனால இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறத விட்டுட்டு விதிவிலக்கு கொடுக்கறன்னு எல்லாத்தையும் காப்பாத்துற வேலையில இறங்கக்கூடாது. அதற்காகத்தானே வந்து சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்னு கோரப்படுது. நிறைய மாநிலங்கள்ல செயல்படுத்திருக்காங்க. இந்த நாளைக்குள்ள சேவை வரல அப்படின்னா அந்த அதிகாரி மீது அக்கௌண்டபிலிட்டி நடவடிக்கை, அதுதானே தீர்வாகும். அவங்க சொல்வது போல விதிவிலக்குகளா? இறுதியான கருத்து. அதாவது பிப்ரவரி மாசம் தமிழக அரசு பிறப்பிச்ச இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தரவு. நியாயமான அரசு அலுவலர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. நியாயமான அரசு அலுவலர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்களே தவிர தவறு செய்ய அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த அரசாணை வெளியிடப்படல. நம்பர் 1. லஞ்சம் நேரடியா கைப்பற்றி கைமயமா பிடிக்கிற கேசுகள்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு எந்த இடத்துலயும் சொல்லவும் இல்லை. ஒரு புகார் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த புகார் பற்றிய உண்மைத்தன்மையை விசாரிச்சு அந்த அலுவலருடைய உண்மை நிலைகளை விசாரிச்சு அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அரசாணையில கொடுத்திருக்கிறாங்க. யூஸ் பண்றாரு. டிராப்னா என்னன்னா, அவங்கள வற்புறுத்தி லஞ்சம் கேட்கும் பொழுது அவங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்பு புகார் துறையில போய் சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன லஞ்சம் கேட்கறாரு, நான் கொடுக்க போறேன், நீங்க வந்து பிடிங்கன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டு போறதுதான் டிராப். ஆனா முக்காவாசி விஷயத்துல லஞ்சம் எப்படி நடக்குதுன்னா வில்லிங்கா, 2 சைட்லயும் வில்லிங்கா நடக்குது. அததான் வந்துட்டு அது வந்து சொத்துக்கு வந்து வருமானத்துக்கு மேல சொத்து சேர்த்திருக்காருன்ற புகார் வந்து வரும்பொழுது அதை நிச்சயமா விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. கரெக்டான ஒரு லஞ்ச புகார் வரும்போது அதை விசாரிச்சு அது மேல நடவடிக்கை எடுக்கிறது சரியான நடைமுறை. ஏன்னு கேட்டீங்கன்னா சார், எல்லா நீதிமன்றமும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. எந்த குற்றவாளிக்கு கூட தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு நீதிமன்றம் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு அலுவலர் மீது வரக்கூடிய ஒரு புகாரை அது உண்மைத்தன்மை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறதுல தவறு இல்லை. இறுதியான கருத்து, இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல திருமதி சிவகாமி சொன்னது போல தீர்வாகும். அவங்களுடைய இறுதியான கருத்து. அதுக்கு முன்னாடி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி மாற்றி வச்சிருந்தாங்க. அது கண்டிப்பா நீதிமன்றம் தலையிட்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க செயல்படலாம் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்கதான ஒரு தீர்ப்பு. ரொம்ப பொதுமைப்படுத்துறதா? ஆமா, கண்டிப்பா நாங்க எழுதிருக்கோம். எங்களுடைய அறிக்கையிலே 4ஆம் தேதி 2ஆம் தேதி இது வருது இந்த ஜீவோ, நாங்க 4ஆம் தேதி அறிக்கை விட்டுருந்தோம். இதே மாதிரி யார் லஞ்ச ஒழிப்புல ஈடுபடுறாங்களோ அவங்கள பாதுகாக்கவும் இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸா மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து இது வரவேற்கக்கூடிய விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, சேவர் உரிமை சட்டம். சேவர் உரிமை சட்டத்துக்காக சட்ட பஞ்சாயத்து பல போராட்டங்களை பண்ணி பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடணும். அப்போ வந்து ஒரு அபிடவிட் 10 பக்கத்தில் தமிழக அரசு வந்து போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, நாங்க 30,000 பேருக்கு இந்த சேவைகள் கொடுத்திருக்கோம், 40,000 பேருக்கு அந்த சேவைகள் கொடுத்திருக்கிறோம், இந்த சேவைகள் சிறப்பாக தமிழகத்தில் அனைத்து சேவைகளும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, அதனால இந்த சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அபிடவிட் தயார். தமிழ்நாட்டில் இது அரசு கொள்கை முடிவு. சிட்டிசன் சார்ட்டர் இருக்கு தமிழ்நாட்டில். சிட்டிசன் சார்ட்டர்ல என்னன்னாக்கா 60 நாள்ல ரேஷன் கார்டு கொடுக்கணுங்க, கொடுக்க மறுப்பதற்கான காரணத்தை சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னாக்கா என்ன தண்டனையும் இல்ல. அதுதான் இப்ப பிரச்சனை. சிட்டிசன் சார்ட்டர்ல இருக்குது. சிட்டிசன் சார்ட்டர்ல 30 நாள். இப்போ புதிய அரசு போன முறை ஆட்சிக்கு வந்தப்பறம் அம்மா திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அம்மா திட்டத்திலயும் கொடுத்துமே நிறைய புகார் வந்துட்டு இருக்குது, இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு என்ன பண்றது? டைம் அவங்களுக்கு வந்து இந்தியாவில் 20 மாநிலத்தில் நடைமுறையில இருக்கு இந்த சட்டம், தமிழகத்துல இல்ல. நீங்க சொன்னீங்க நீங்க லோகாயுதா வந்து நிறைய மாநிலங்கள்ல வந்துருச்சு அப்படின்னு. இல்ல, 3 மாநிலத்துல தான் இல்ல. தமிழ்நாடு, நாகாலாந்து, ஜம்மு காஷ்மீர், இந்த 3 மாநிலத்துல தான் நடைமுறையில இல்ல. இப்ப இவங்க சொல்றாங்க நாங்க வந்து சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பார்லிமெண்ட்ல பேசிருக்கலாம்ல, இந்த மாதிரி லோகாயுதா வரும்போது ஒரே சட்டம் கொண்டாடலாம், சேவை உரிமை சட்டம் இது மாதிரி ஒரே சட்டத்தை கொண்டாடலாம். அப்ப என்ன சொல்றாங்க, இது மாநிலத்தின் உரிமை, நாங்கள் அங்க வந்து சட்டத்தை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதிமுக எம்பிக்கள் பேசினாங்க. அப்ப அதிமுக எம்பிக்கள் 2 பேரும் பேசினாங்க. அப்ப அங்க சொல்லும் போது அந்த மாதிரி நாங்க ஈவனான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இங்க வந்து
பேச்சுக்கு பேச்சு மாறுறதுங்கிறது எப்படி எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தெளிவா. இப்ப லோகாயுக்தா வந்து 2014 லோக்பால் நிறைவேற்றிருக்காங்க பார்லிமெண்ட்ல. 1 இயர்ல வந்து எல்லா மாநிலத்திலும் நிறைவேற்றணும். போன வருஷம் 2015 ஜனவரியில இவங்க நிறைவேற்றிருக்கணும். அது வருஷம் 1.5 வருஷம் போயிடுச்சு, இன்ன வரைக்கும் பண்ணல. நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அங்க வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தாங்க, அதை சேர்த்துங்க. இறுதியான கருத்து, சேவை பெறும் உரிமை சட்டமும் நிறைய மாநிலங்கள் இருக்கிறது. அது அதிகாரி சேவை உறுதி செய்யல அப்படின்னா அவர் மீது அக்கௌண்டபிலிட்டி, அதெல்லாம் தானே இது உறுதிப்படுத்தும். அதுல தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். இறுதியான கருத்து. அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும், அதிகாரிகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும். தவறாக செயல்படும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். எல்லா விதத்திலும் நல்ல முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு, அதனால எந்த விதத்திலும் தமிழகத்தை நல்ல பாதையில் அழைத்து செல்வதில் எந்த செயல்படுத்துறதுக்கான உரிய மெக்கானிசம் இருக்கு அப்படிங்கறத கேள்வி. உயர்நீதிமன்றத்துடைய இந்த ஒரு உத்தரவு அந்த ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டருடைய ஷரத்தை ரத்து செஞ்சிருக்கிறது. இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட். ஒரு நேர்மையான அதிகாரிகளும் ஊழியர்களும் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த ஒரு சேஃப்கார்டை கொண்டு வந்தோம் அப்படிங்கறது அரசு சொல்லியிருக்கிறது. இது போன்று சிபிஎஸ் அந்த வழக்கிலும் மத்திய அரசு அதே நிலைப்பாட்டை தான் எடுத்தது. சில நேர்மையான அதிகாரிகளும் அவங்களுடைய ரெப்யூட்டேஷனும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் சில சமயங்கள்ல அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுல. அதே சமயத்துல சாதாரண சாமானிய மக்களை தினந்தோறும் தேசம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய இந்த ஒரு லஞ்ச ஒழிப்பு முறை அப்படிங்கிறது வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.